கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், உங்களை மாதிரியே நான் இந்த கொடியை நட்டு இந்த கம்பத்துல இருந்து எல்லாமே நான் செஞ்சேன். 18 வருஷமா உங்களோட இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இனிமேல் என்ன செய்ய போறீங்க? இருங்க, உங்களுக்காக நான் பாத்துருக்கேங்க. நான் கேட்கறேன், இப்ப எம்பி நான் கேட்கறேன், நேரடி கேட்கறேன். உங்களுக்கு நான் கேட்கலையே, எங்களுக்கு போர் பிரச்சனை உங்களுக்கு கேட்கறேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு விஷயத்தையும் கேட்கறேன். இப்போ எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நான் கேட்கறேன். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பிக்கள்லாம் இப்போ எங்கேயாவது போனால் தவிர்த்து அடிக்கிறாங்க. ஜோதிமணிக்கெல்லாம் என்ன நிலைமைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். செல்வ பெருந்தைங்கெல்லாம் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. திமுக கனவுல இடியை இறக்கியிருக்கிறார் எடப்பாடி அவர்கள். ஏன் அப்படின்னா, முன்னாடி பார்த்துருப்பீங்க, எடப்பாடி அவர்கள் டெல்லியில் அமித்ஷா அவர்களை சந்திக்க போகும்போது காரை மாதிரிலாம் போனார் அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள்லாம் அதை குறித்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் இப்போது இவர் டெல்லிக்கு அமித்ஷா அவர்களை பார்க்க போயிருந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் சொல்கிறாரு, இந்த முறை நான் போகும்போது பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க, இருங்க, நான் வரேன், உங்களை சந்தித்து கண்டிப்பாக பத்திரிகையாளர் சந்திப்பு நான் வைக்கிறேன், பேசுகிறேன், உங்ககிட்ட என்ன நடந்ததுன்னு உங்கள்கிட்ட பேசுகிறேன், அன்னைக்கு நீங்கள் பண்ண மாதிரிலாம் வேலையை இப்போ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டு போனார். போய் பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு என்னென்ன நடந்தது, என்ன பேசினார் அப்படின்றதெல்லாம் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறாரு. அதை கொஞ்சம் பாருங்கள். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம். நேற்றைய தினம் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை அவருடைய இல்லத்தில் இரவு 9:30 மணி அளவில் சந்தித்து தமிழ்நாட்டுக்கின்ற அரசியல் நலன்களுக்கு கேட்கப்பட்டனர். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய ஜனநாயக கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி பல கட்சிகள் பேச சேர ஒரு வலுவான கூட்டணி அமைக்கப்படும். என்னுடைய கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். வரவேண்ட சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி என்னுடைய கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியும் நேரத்தில் தெரிவித்து, அதோட ஸ்டாலின் அவர்கள் அண்மையில உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை அறிவிச்சுகிறார். இது அரசு ஊழியர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நாடகமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பழைய ஓய்வு திட்டத்தில் அரசுடைய பங்களிப்பு இல்லை. அவர்கள் பழைய ஓய்வு திட்டத்தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டார். அதைத்தான் அவர் வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வைத்தார்கள். அவர்கள் போராட்டத்தை கையில எடுத்தவுடன் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு நாடகத்தை இப்பொழுது அரங்கேற்றிருக்கிறது. புதிதாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அரசு ஊழியர்களை இன்றைக்கு தினம் ஏமாற்றி இன்றைக்கு ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம், மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட திட்டம் யூபிஎஸ், அதே வடிவத்தில் தான் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம். எந்த வேறுபாடுமே இல்லை. அதுல பேரை மட்டும்தான் மாத்தி வச்சிருக்கிறாங்க. மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட பென்ஷன் திட்டம் பிரைஸ் இண்டெக்ஸ் இருக்குது, விலைவாசி புள்ளி. இவர்கள் அறிவிக்கப்பட்டது தற்போது அகவலைப்படி, அது 2 தான் பேர் மாற்றம். 2வது, பழைய ஓய்வு திட்டத்துல 10 ஆண்டுக்கு ஒரு முறை பே கமிஷன் படி ஊதிய குழு பரிந்துரை 10 ஆண்டுக்கு ஒரு முறை ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் அரசு. அதன் அடிப்படையில பென்ஷன் மாற்றி அமைக்கப்படும். ஆனால் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பில் அது இடம்பெறல. பழைய ஓய்வு திட்டத்தில் அது இடம்பெற்றது. அது அரசு ஊழியருக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிவிக்கப்பட்டது அரசு ஊழியர்களை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகமாக தான் பார்க்கணும். அதோடு
இன்றைய தினம் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று அறிவிப்பை வெளியிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகின்றார் மக்களை ஏமாற்றுவதற்காக. அரசு பணத்துல 50,000 தன்னார்வர்களை வீடு வீடாக அனுப்பி மக்களின் கனவை சொல்லுங்கள் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். இது பெண் அமைப்பின் மூலமாக ஆட்களை தேர்வு செய்து இதை நடைமுறைப்படுத்துவதாக பரவலான பேச்சு. இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு தேர்தல் அறிவிப்பு. இப்ப எப்படி போய் மக்களுடைய கனவை சொல்லுங்கள் என்று சொல்லி எப்படி நிறைவேற்ற முடியும்? மாநில முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை பெயர் வைப்பதே வல்லது. ஒரு பெயர் வைப்பாங்க, ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவாங்க, போட்டோ ஷூட் போடுவாங்க, பத்திரிகைகள் விளம்பரம் வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் நடந்துருக்கு. அதோட நேற்று தினம் வரும்போது நான் தொலைக்காட்சியில பார்த்தேன், தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டேன்னு சொல்றாரு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி அமைந்த உடனே பெண்ணுக்கு தள்ளப்பட்டு விட்டது. சுமார் இந்த ஆட்சி முடிகின்ற பொழுது 5.5 லட்சம் கோடி கடல்ல விட்டுருக்கோம். 73 ஆண்டு காலம் ஆட்சியிலே பல கட்சிகள் பிடித்த போது 2020 வரை 5,18,000 கோடி தான் தமிழ்நாட்டுடைய கடன் இருந்தது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு 5 ஆண்டு நிறைவு போது சுமார் 5.5 லட்சம் கோடி கடன் இருக்குது. இது இந்த அரசாங்கத்தை மக்களுக்கு பின்னடைவு தானே ஏற்படும். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு போதை நடமாட்டம் அதிகரித்து, எங்க பார்த்தாலும் கொள்ள, திருட்டு, பாலியல் கொடுமை, போக்சோஸ் வழக்கு அதிகமா பதிவு செய்து சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியிலே. சார், நேற்றுக்கு உள்துறை அமைச்சரை சந்திக்கும் போது அந்த கூட்டணி நிலவரங்கள் பத்தி பேசப்பட்டதா? கூட்டணி நிலவரம் எல்லாம் பேசல, அதான் சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் நிலவரம் அரசியல் சொல்லி கேட்டார். ஏன்னா அண்மையில அங்க இப்ப புதுக்கோட்டைக்கு வந்தார், அந்த யாத்திரா நிறைவு வந்தார். அப்ப நாங்க போக முடியல. ஆனா எனக்கு சேலத்துல ஒரு மீட்டிங் வந்து கள்ளக்குறிச்சியில மீட்டிங், அப்ப சந்திக்கா திட்டப்பட்டப்ப 2 மீட்டிங் இருந்ததுனால நாங்க சந்திக்க முடியல. அதனால இங்க சந்திச்சு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சூழலை கேட்டது. நேற்றுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாசுடன் அந்த கூட்டணி முடிவடைந்தது, சீட்டு எல்லாம் முடிவடைந்தது. சீட்டு எவ்வளவு அப்படின்றத பின்னாடி சொல்றேன்னு சொல்லுங்க. வேறையும் கட்சிகள் இந்த கூட்டணியில வரும் அப்படின்னு நேற்றுக்கு நீங்க பேசுறதா இருக்கீங்க. எந்தெந்த கட்சிகளுடன் அது பேச்சுவார்த்தை வெளிப்படையா அது சொல்ல முடியாது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி என்னோட இணைச்சிட்டாங்க. அது மாதிரி இன்னும் சில கட்சிகள் என்னுடைய கூட்டணியில் சேரும். அப்போ நாங்க தெளிவா சொல்லுவோம். அப்போ எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்த பிறகுதான் இந்த சீட்டெல்லாம் முழுமையான விவரத்தை அறிவிக்க முடியும். சசிகலா அவர்கள் அதிமுகவுல மீண்டும் இணைவது குறித்து நீங்கள் ஏதாவது அப்படிப்பட்ட எண்ணம் அவங்க வந்தா நீங்க இது குறித்து பல முறை ஊடகத்தில் பத்திரிகை தெரிவிச்சுட்டாங்க. மீண்டும் அதை கிளற வேண்டாம், இடம் கிடையாது, ஏன் போகல, அதெல்லாம் எங்க தனிப்பட்ட விவரம். நான் இல்லைன்னா அதோட விட்டுங்க. இல்ல, பொதுவான ஒரு அதிமுக வலிமையா இருக்குது. இவ்வளவு போல ஊடகம் பத்திரிகை அது பில்டப் பண்ணி பெருசா போட்டுட்டு இருக்கீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையா இருக்கின்ற காரணத்தினால்தான் 2021 75 இடங்கள் நாங்க பெற்று கூட்டணி 2 லட்சம் ஓட்டுல 2 லட்சம் ஓட்டுல 43 தொகுதி இழந்துட்டோம். புரியுதுங்களா? பெரிய வித்தியாசம் எங்களுக்கு 3% வித்தியாசம். டிடிவி தினகரனுடைய கட்சி உங்களுடைய அதிமுக பாஜக கூட்டணியில வரும் அப்படின்றதுதான் நான் சொல்றேன்ல. ஏசியமா சொல்லுவதற்கு எதுவும் சில கட்சிகள் எங்களோட வரும், பேச்சுவார்த்தை அதெல்லாம் வெளிப்படையா பேச ஒவ்வொன்றாக சேர்க்க முடியும். உங்களை எல்லாம் அழைப்போம், நிச்சயமாக தகவல் தெரிவிக்கப்படும். நான் இப்ப ஒன்று சேர்ந்தாங்க பாட்டாளி உடனே உங்களை எல்லாம் அழைச்சி பேட்டி கொடுத்துருல. ஓபிஎஸ் சேர்வதற்கு வாய்ப்பில்லை. பல முறை சொல்லி அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். பாத்தீங்கன்னா எங்களுடைய முதலாக ஹோட்டல் ஐடிசி கிராண்ட் சோலா முதல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை அங்க நடந்தது. அப்பதான் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரும் நானும் இணைந்து பேட்டி கொடுத்தோம். அப்பொழுது சொல்லிட்டார், உள்கட்சி விவாதத்தில் தலையிட மாட்டாரு. அதப்படி தொடர்ந்து அப்படித்தான். திருப்பி நீங்க அதுக்கு இடமளி ஏற்கனவே இடமளி சொல்லியாச்சு, தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் அரைச்சமாவே அரைக்க வேண்டாம். இதோட 50 வரைக்கும் நான் சொல்லிட்டேன். டெல்லியிலையும் நான் சொல்லிட்டேன். நீங்க உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தியோட பத்திரிகை வேணுங்கிறதுக்காக வேற எந்த சொன்னா செய்தியா இருக்கும் சார். அது எப்படி வெளிப்படையா சொல்ல முடியாது சார்.
நாங்க சேர்ந்த உடனே உங்களுக்கு தகவல் கொடுக்க போறோம். அதுல அரசியல் கட்சி என்பது ரகசியமா தான் அரசியல் கட்சிக்கு அதுக்குன்னு ஒரு அந்தஸ்து உண்டு, புரியுதுங்களா? அது பேச்சுவார்த்தை நடந்து பிரதமர் அல்லது உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வருவதை பற்றி ஏதாவது பேசப்பட்டதா? எப்போ வர்றாங்க? எல்லாம் நாங்க அறிவிப்போம். ஏன்னா முதல்ல அரசியல் சூழ்நிலை பற்றி பேசியிருக்கோம். இன்னைக்கு பாரத பிரதமர் மத்திய அமைச்சர்கள் அறிவிக்கப்பட்டு நிச்சயமாக ஊடகத்துக்கு தெரிவிக்கப்படும். அது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் இருப்பாங்க, நாமளும் தெரிவிப்போம். நேற்று முதல்வர் பேசுறப்ப தமிழ்நாட்டை தமிழகத்தில் உள்ளவர்கள் தான் ஆட்சி செய்யணும், டெல்லியில் இருக்கக்கூடிய ப்ராக்ஸி அரசு ஆளக்கூடாதுன்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு. அப்படித்தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரு தெரியல. எங்க கூட்டணிக்கு யார் தலைமை சொல்லுங்க? யாருக்கு தலைமை? யாருக்கு தலைமை? அதிமுக தான் தலைமை. எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் தான் அதிமுக தான் ஆட்சி அமைக்கன்னு சொல்லியாச்சுல. அப்புறம் அவரோட தான் காங்கிரஸ் சேர்ந்திருக்காரு. காங்கிரஸ் அவரும் எந்தெந்த காலத்துல திமுக இருக்கின்ற பொழுது அப்ப என்ன இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது, எமர்ஜென்சி வந்தது, விசா சட்டம் வந்தது, அதெல்லாம் அரசு பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, கலைஞருடைய பிறந்தநாள் வருகின்ற நூற்றாண்டு விழா வருகின்ற பொழுது ஒரு கண்காட்சி நடத்துகின்ற பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் விசா சட்டத்துல சிறை இருக்கிற மாதிரி கேட்டாங்க. அப்படிப்பட்ட கட்சியில் தான் போய் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. கூட்டணி என்பது அவ்வப்போது எல்லா கட்சியும் அமைச்சிட்டு இருக்குது. இந்த கட்சி அந்த கட்சியில இல்ல. ஏன் இது 1999 நாடாளுமன்றத்துல திராவிட முன்னேற்ற பாரதிய ஜனதா கூட்டணி வச்சுக்கலையா? அப்பெல்லாம் டைரக்ட் தான் ஆண்டாங்களா? அமைச்சரவையிலே வீட்டில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ கூடுதலா இதுல என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி அவர்களும் அதிமுக கூட்டணியில் நாங்கள் இணைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இணைஞ்சிருக்கிறாங்க. அந்த கூட்டணிக்கு வந்துட்டாங்க. இப்போ என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்போது அன்புமணி அவர்களும் இணைந்திருக்கிறார். ஏற்கனவே பாஜகவும் அதிமுகவும் இந்த கூட்டணியில் வலிமையாக இருக்கும்போது கூடுதல் வலிமை சேர்ப்பதற்காக வட மாவட்டங்கள்லாம் தன்னுடைய கண்ட்ரோல் வைத்திருக்கக்கூடிய பாமக இப்போது இந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறது. குறிப்பாக திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில், வட மாவட்டங்களில் பாமக ரொம்ப வலுவான ஒரு கட்சியாக இருக்குது. அதனால தான் அந்த நீங்கள் பழைய வரலாறுகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகள்லாம் இதுவரை அதிகமாக வெற்றி பெற்ற கட்சி அப்படின்னா அது பாமக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி பாமக தான். அங்கே சிறுபான்மையினர் வாக்கானது அங்கே ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு அவங்களோட வாக்கு எண்ணிக்கைன்றது அங்கே அதிகம் கிடையாது. இன்னொன்று, அங்கே தலித் மக்களின், பட்டியல் இனத்தவரின் எண்ணிக்கைன்றது இப்போ எப்படி மாறி இருக்குன்னா, அவங்களோட வாக்குகள் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா திமுகவிற்கு கிடையாது அப்படின்னு மாறி இருக்கு. திமுக ஆட்சி அமைத்ததிலிருந்து அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா யாருக்குமே எதுவும் பண்ணல, அவங்களுக்கும் எதுவும் பண்ணலை. அதனால் இன்னொன்று, வேங்க வயலில் நடந்த சம்பவம் எவ்வளோ பெரிய சம்பவம், இன்ன வரைக்கும் அதுக்கு நீதி கிடைக்கல. அதுக்கு சிபிஐ விசாரணை வைக்கக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்கு. பிரச்சனைங்க. இதை கூட தீர்த்து வைக்க முடியாத ஒரு ஆட்சிக்கு நாங்கள் எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. எங்களோட ஓட்டு நீ திமுக கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தலித் மக்களின் ஓட்டு திமுக கூட்டணி கிடையாது. காங்கிரஸ் திமுக பிரச்சனை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் கண்கூடா. 2 பேத்துக்குள்ளேயும் இப்போ ஆகிறதில்ல. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பிக்கள்லாம் இப்போ எங்கேயாவது போனால் துரத்தி அடிக்கிறாங்க. ஜோதிமணிக்கெல்லாம் என்ன நிலைமைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். செல்வ பெருந்தைங்களாம் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. எங்கள் தொகுதிக்கு நீங்கள் எதுவுமே பண்ணல, தேர்தலுக்கு முன்பாக வந்ததோட சரி, அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கீங்க, 4.5 வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்ருக்காங்களே. திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமே ஆகிறதில்ல. இப்போ காமராஜரை பற்றி பேசுனாங்க திமுக காரங்க. ஆனால் திமுகவை யாராவது எதாவது பேசினாங்கன்னா காங்கிரஸ்காரங்க உடனே வரிஞ்சு கட்டிட்டு போனாங்க. அதற்கு காங்கிரஸில் இருக்கிறவங்களே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்போது ரீசெண்டாக கூட திமுக கட்சியில் தான், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் கடன் நிலுவைத் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் தான் அப்படின்னு சொல்லி காங்கிரஸை சார்ந்த ஒரு நபர் தான் அதை போட்டு உடைச்சார். அந்த மாதிரி திமுகவும் காங்கிரஸுக்குமே இப்போ மோதல் போக்கு தான் இருக்குது. அதனால் வட மாவட்டங்கள்ன்றது திமுகவுக்கும் கிடையாது, காங்கிரஸுக்கும் கிடையாது, விசிகாவுக்கும் கிடையாது. யாருக்கு அப்படின்னா அது பாமகவுக்கு தான். மாபெரும் ஆதரவு பாமகவுக்கு தான் இருக்குது. அந்த கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி அவர்கள் இப்போது பாமகவை இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் கொண்டுட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறாரு, எங்கள் கட்சி தான், எங்கள் கூட்டணி தான்
அதிகப்படியான இடங்களில் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும், திமுகவிற்கு பாடம் புகட்டுவோம் அப்படின்னு பேசியிருக்கிறார். இப்போ சமீப காலமாக நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, தேர்தல் நெருங்கிறதுனால யூடியூப் சேனலு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அப்புறம் இந்த தேர்தலுக்காக வியூகம் அமைக்கிறேன், கருத்து கணிப்பு கேட்குறேன்னு மக்கள்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காங்க. யார் அடுத்ததாக ஆட்சி அமைப்பாங்க, எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்கிறாங்க. ஒருமித்த குரலாக நம்ம பார்க்க முடிகிறது, எடப்பாடி அவர்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறாரு, பாஜக, பாமக, அதிமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது தமிழகத்தில். திமுகவில் நாங்கள் பட்ட பாடுலாம் போதும் சாமி, எங்களை ஆள விட்றா சாமின்ற மாதிரி மக்களோட மனநிலையெல்லாம் அந்த சேனல்கள்லாம் பிரதிபலிச்சிட்டு இருக்கு. என்னதான் திமுகவுக்கு ஆதரவாக ஊடகங்கள் இருந்தாலும் செயல்பட்டாலும் அவங்களுக்கு ஆதரவாக இல்லாமல் நடுநிலை ஊடகங்களும் தமிழகத்தில் இருக்கத்தானே செய்யுது. அதனால தான் கொஞ்சமாவது திமுகவை பற்றி நமக்கு தெரிஞ்சு, மக்களுக்கு தெரிஞ்சு, கொஞ்சம் விழிப்புணர்வாவது அவங்களுக்கு வந்திருக்கு. எது எப்படியோ மக்களே, 2026 தேர்தல் நம்ம கையில் தான் இருக்குது. நமக்கான விடிவு காலம் பிறக்கணும் அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கணும்.